ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல்வேறு கோணங்களில் காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒருவரை குறிவைத்து காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாக வெளியாகி இருக்கும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இப்படி ஒரு பிரச்சனையா, கொலைக்கு இதுதான் காரணமாக அமைந்ததா என்றும் ரகசிய விசாரணை தொடங்கியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிப்பதுதான் தற்போது சென்னை மாநகர காவல்துறையின் மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறது என்றே கூறலாம். நாம் இப்படி கூறினாலும் விசாரணையில் இறங்கிய காவல்துறைக்கு அடுத்தடுத்து கிடைக்கும் தகவல்கள் ஏன்தான் விசாரணையில் இறங்கினோமோ என்னும் அளவிற்கு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறதாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கொலை செய்யப்பட்ட சில மணி நேரத்திற்குள் சரணடைந்த 8 பேரில் பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள் ஆகியோர் ரவுடி ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய உறவினர்கள். எனவே ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலேயே காவல்துறையினர் முதல் கட்ட விசாரணையை தொடங்கினர். ஆனால் இது மட்டும்தான் காரணமாக இருக்கும் என்று நிறுத்திவிடாமல் பல கோணங்களில் விசாரணையை முடுக்கிவிட்டது காவல்துறை. முதற்கட்டமாக பொன்னை பாலு மற்றும் வழக்கறிஞர் அருளின் செல்போன் எண்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்தனர். அதில் மலர்கொடிக்கும் அருளுக்கும் இடையே பணப்பரிவர்த்தனை நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிமுக மேடை பாடகரான தோட்டம் சேகரின் மனைவிதான் இந்த மலர்கொடி. கணவர் சேகரின் கொலைக்கு பின் பெண் தாதாவாக வலம் வந்த வழக்கறிஞர் மலர்கொடிக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் ஏற்கனவே முன்பகை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே வழக்கறிஞர் அருளின் வாட்ஸ்அப் அழைப்புகளை சோதனை செய்து பார்த்ததில் ஹரிஹரன் என்பவருடன் அவர் அடிக்கடி தொடர்பு கொண்டதும் அவ்வப்போது நேரில் சந்தித்து பேசிக்கொண்டதும் தெரிய வந்தது. இப்படி பல்வேறு தரப்பினர் இணைந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த நிலையில் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்க மட்டும் இந்த கொலை நடைபெறவில்லை என்ற முடிவுக்கு காவல்துறையினர் வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அருளுடன் தொடர்பில் இருந்த ஹரிஹரனை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பல உண்மைகள் புதைந்து கிடப்பது காவல்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அதுவும் அந்த தேசிய கட்சியின் பிரமுகருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருப்பது வெளிச்சத்திற்கு வர அதிர்ந்து போன காவல்துறை இதுதான் கொலைக்கு முக்கிய காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹரிஹரன், மலர்கொடி ஆகியோரை கைது செய்து விசாரித்த போதுதான் இங்கு உள்ளே வருகிறார் சம்பவம் செந்தில் என்னும் சம்போ செந்தில். வெளிநாட்டில் இருந்தபடியே ஸ்கெட்ச் போட்டு கொலைகளை செய்யும் சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் பல ஆண்டு பகை. அதாவது சம்போ செந்தில் வெறும் செந்திலாக இருக்கும் போது இருந்தே இந்த பகை இருந்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்ட சம்போ செந்தில் குடும்பத்துடன் சென்னையில் வந்து செட்டில் ஆகிறார். செந்திலின் தந்தை அயனாவரம் பகுதியில் சொந்தமாக இடம் வாங்க முடிவு செய்தபோது அந்த இடத்தில் வில்லங்கம் இருப்பதை அறிந்த ஆம்ஸ்ட்ராங் தனக்கு கமிஷன் கொடுக்க கூறி மிரட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது செந்தில் ரவுடி இல்லை என்றாலும் நாளடைவில் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்ட நிலையில் ரவுடி கல்வெட்டு ரவியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கொஞ்சம் கொஞ்சமாக ரவுடியாக மாறிய செந்தில் சம்பவம் செய்வதில் தனி பாணியை கடைபிடிப்பவர் என்பதால் அவருக்கும் சம்பவம் செந்தில் என்று பெயர் ஏற்பட்டது. பிற்காலத்தில் அது சம்போ செந்தில் என்று மாறிப்போனது. ஒருவரை கொலை செய்ய ஸ்கெட்ச் போடுவதில் கில்லாடியான சம்போ செந்தில் முதலில் அந்த நபருக்கு விரோதிகள் யார் என்று ஆழமாக ஆராய்ந்து அந்த நபரை வைத்தே தனது திட்டத்தை முடிப்பாராம். அப்படி இருக்க ஆம்ஸ்ட்ராங்கை ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்ய சரியான ஆள் சம்போ செந்தில்தான் என்று அறிந்து அந்த தேசிய கட்சியின் முக்கிய பிரமுகர் பொறுப்பை ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. சரி, ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்யும் அளவுக்கு அந்த தேசிய கட்சியின் பிரமுகருக்கு என்னதான் பகை என்று காவல்துறை விசாரணையில் இறங்கியது. சென்னையை அடுத்த சோழவரம் பகுதியில்
100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிறுவனம் ஒன்றை தொழிலதிபர் ஒருவர் வாங்கியதாக கூறப்படுகிறது. நிறுவனத்தை வாங்கி தொழில் நடத்த வேண்டுமென்றால் தனக்கு குறிப்பிட்ட பெருந்தொகையை பர்சன்டேஜ் மாமூலாக கொடுக்க வேண்டும் என்று அந்த தேசிய கட்சியின் தமிழ்நாடு முக்கிய பிரமுகர் அடாவடி செய்ய வேறு வழியின்றி சரி என அந்த தொழிலதிபர் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த கோடிகளை வாங்க அந்த அரசியல் பிரமுகர் அனுப்பிய ஆட்கள் தங்களுக்கு ஒரு பங்கு வேண்டும் என்று அடாவடி செய்ய தொழிலதிபர் மிரண்டு போனதாக கூறப்படுகிறது. என்ன செய்யலாம் என்று யோசித்த தொழிலதிபர் வேறு வழியின்றி சென்ற இடம் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிடம் என்பது விசாரணையில் கிடைத்த முக்கிய தகவல். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட ஆம்ஸ்ட்ராங் தொழிலதிபர் வைத்திருந்த ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்ததால் யாருக்கும் நீங்கள் மாமூல் கொடுக்க வேண்டாம் என்று கூறியதாகவும் அதனால் அந்த தேசிய கட்சி பிரமுகருக்கு வரவேண்டிய பல கோடிகள் முடங்கி போனதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆத்திரத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடன் அந்த முக்கிய பிரமுகருக்கு பகை முற்றிப்போனதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. கடும் கோபத்தில் இருந்த அந்த பிரமுகர் சம்போ செந்தில் மூலமாக இந்த கொலை திட்டத்தை அரங்கேற்றியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த பிரமுகரின் உத்தரவின் பேரில் களமிறங்கிய சம்போ செந்தில் வெளிநாட்டில் இருந்தபடியே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் பகையாளிகளை பட்டியலிட்ட சம்போ செந்தில் ஆற்காடு சுரேஷின் உறவினர்கள், சிறையில் இருக்கும் ரவுடி ஒருவர், மலர்கொடி, அஞ்சலை என பல்வேறு தரப்பினரை ஒன்றிணைத்து 1 மாதமாக திட்டமிட்டு இந்த கொலையை செய்து முடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஆளும் கட்சியுடன் நட்புடன் இருக்கும் அந்த பிரமுகரை விசாரித்தால் உண்மை வெளிவரும் என்றாலும் அவரிடம் நெருங்க முடியாமல் காவல்துறை தவித்து கிடப்பதாகவும் விவரம் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.